அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாட்டை பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நீடூழி வாழணும்னு அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனல்ல பானை வைத்து குலதெய்வ வழிபாட்டை செய்தே காமிச்சேன். அந்த வழிபாட்டை நிறைய பேர் மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்க பெற்று வளமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அந்த பதிவிற்கு கீழாகவே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்றோம் இல்லையா? அதனால அந்த வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஆடி மாதத்துல எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை சில பெண்களுக்கு செய்ய முடியாமல் போகலாமா, ஐயோ செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு மனக்குறையும் இருக்கும். அதனால்தான் நான் இது முன்னாடியே சொல்லிடுறேன். ஆடியில எந்த வெள்ளிக்கிழமையில வேணா இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து கொள்ளலாம். அதை பத்தி தகவல்கள் நான் இப்ப பேச சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த பதிவுக்குள்ள முழுமையாக நம்ம போறதுக்கு முன்னாடி அம்பாள் பற்றிய ஒரு பாட்டு 2 வரி பாடுறேன். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்து கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லா கோவில்களிலுமே இந்த பாடல்கள் எல்லாம் தினசரி ஓடும். அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்துல இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம காதார கேட்டு அன்றைக்கு நாள் முழுவதுமே மங்களகரமாக இருக்கிறதாக உணர்வோம். பக்தி பாடல்கள் எனக்கு எல்லாரீஸ்வரி அம்மா குரல்ல கேட்கறது ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே மெய் மறந்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு உருக்கமாக அந்த பக்தி ரசத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடகர்கள்ல எல்லாரீஸ்வரி அம்மா இருக்காங்க. சரி, நம்ம இப்போ இந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு போகலாம். இந்த குலதெய்வ வழிபாடு ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தில் செய்தால் சிறப்பு அப்படின்னு ஒரு மண்பானையை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. பார்க்காதவங்க கட்டாயம் போய் பாருங்க. ரொம்ப பயனுள்ள பலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு வழிபாடு. ரொம்ப எளிமையான வழிபாடு. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் அத்தனையுமே நீங்கக்கூடிய வழிபாடு. ஏன் இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கு, மண்பானை வச்சு செய்யறதுனாலயா அப்படின்றலாம் நீங்க நினைப்பீங்க. ஒன்னும் இல்லைங்க. நம்ம குலதெய்வம் நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம அவங்கள நினைக்கிறோமோ இல்லையோ, அவங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த நாட்டுல எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் அவர்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. அதுதான் குலதெய்வத்தின் சிறப்பு. நம்ம கூப்பிடாமலேயே நம்ம நினைக்காமலேயே அந்த குலதெய்வம் நம்ம கிட்ட எப்போதுமே இருப்பாங்க. அப்படின்னா நம்ம அழைத்தோம்னா, நம்ம அவர்களை வழிபட்டோம்னா அவர்கள் எவ்வளவு நமக்கு சந்தோஷத்தை எல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வங்கள் இருப்பாங்க. சின்ன தெய்வத்திலிருந்து சிலருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வங்கள் பெருந்தெய்வங்களாகவே இருப்பாங்க. இவர்களெல்லாம் நாம் முதன்மையாக வழிபட்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ சிறு தெய்வங்கள் குலதெய்வமாக வச்சிருக்கிறவங்க, இல்ல கிராமத்து தேவதைகள், கிராமத்து தெய்வங்கள் எல்லாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஐயனாரு, கருப்பண்ணசாமி, அப்புறம் ராக்காயி, மூக்காயி, மாடச்சி அம்மன், பேச்சி அம்மன், இந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க குலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தெய்வங்கள் எல்லாம் நம்ம வழிபடும் போது அவங்களை எப்பவுமே நினைக்கும் பொழுது, எந்த ஒரு வீட்டுல விசேஷமாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு அடுத்தபடியாக நம்ம குலதெய்வத்தை வணங்கினோம்னா அந்த குலதெய்வங்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிறைவேற்றி வைப்பாங்க. நமக்காக பெருந்தெய்வங்கள் கிட்ட போய் வேண்டிப்பாங்க.
என்னுடைய பக்தன், என்னுடைய மகன், என் குலத்திலே வந்தவன், என் கிட்ட வேண்டாம் இது வேணும்னு, இது நியாயமாக இருக்கும் பட்சத்துல கட்டாயமாக நீங்க நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நமக்காக அங்க வாதாடுவாங்க, நமக்காக அங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் குலதெய்வத்தை கட்டாயம் வழிபடணும். இதுல எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு சிறப்பு கிடைக்கும், எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு நல்லது, இந்த தெய்வத்தை கும்பிடுறதா இல்ல அந்த தெய்வத்தை கும்பிடுறதா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன தெய்வம் பண்ணுங்க, கட்டாயம் குலதெய்வத்தை கும்பிட்டா கூட போதுமானது. குலதெய்வத்தை கும்பிட்டாலே போதுங்க, மற்ற தெய்வங்கள் அனைவருமே நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதனால மறக்காம எல்லாரும் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமைகள்ல செய்யுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிற பூஜைகள் வழிபாடுகள் செய்தா கூட இந்த மீதம் இருக்கு. மொத்தம் இந்த ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்கு இல்லையா, நான் இப்போ 2ஆம் வெள்ளிக்கிழமைக்காக சொல்றேன். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில நம்ம விளக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னா, நம்ம எல்லா தெய்வங்களை காட்டிலும் முதன்மை தெய்வமாக சூரியனை வழிபட்டோம். இயற்கை தெய்வமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய எந்த கள்ளமும் இல்லாத, அது பொதுவாகவே நெருப்புல எந்த, அதாவது தண்ணிலையா சுத்தமான தண்ணி, இதுன அசுத்த தண்ணி இருக்கு, எல்லாத்துலயுமே அப்படி இருக்கு, காத்துலயும் அப்படி சொல்லலாம். ஆனா நெருப்பு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதுல சுத்தம் அசுத்தம்னு சொல்ல முடியாது. அதனால முதன்மை தெய்வமாக ஆதி மனிதன் வணங்கிய விளக்கு, அந்த நெருப்பு வழிபாட்டை பற்றி நான் முதல் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன், ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில. இப்ப 2ஆம் வெள்ளிக்கிழமையில நம்ம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். சரிங்க, எங்களுக்கு குலதெய்வம் தெரியும், அதனால நாங்க வழிபாடு செஞ்சு பலன் கண்டோம். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இது என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் போட்டு குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் யாருன்னே தெரியலீங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகளோட இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வருவாங்க. இது வரைக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்குமே பிரச்சனை தீரும் வகையில நான் சொல்லியிருக்கேன். அது என்னமோ தெரியல, கேட்டு போனவங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் கடவுளான முருக கடவுளை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான், இப்போ சைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான், அம்பாள் பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம், தவறு கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்தது வைணவர்களாக இருந்தாங்கன்னா கட்டாயம் பாத்தீங்கன்னா யார வேணா, நீங்க பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு, பெருமாள், திருப்பதி பெருமாள், இல்ல கிருஷ்ணர், இந்த மாதிரி வைணவ கடவுள்களை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம், தவறு கிடையாது, குழப்பம் வேண்டாம். குலதெய்வம் தெரியாமல் இப்படி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பார்வதி தேவையும் வேண்டிக்கிட்டு குலதெய்வம் தெரிந்து கொண்டு பிறகு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அதனால்தான் சொல்லுவேன், குலதெய்வம் யாருன்னு தெரியாதவர்கள் எல்லாருமே ஒரு பித்தளை சொம்புல தண்ணி, குலதெய்வ சொம்புன்னு நம்ம வீஹா ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம், அதுல தண்ணி நிரப்பி வையுங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துல குலதெய்வம் குடிகொள்ளும். அந்த செம்புல தண்ணி வைக்கிறீங்கல்ல, அது வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல குலதெய்வம் தெரியல, எனக்கு எப்படியாவது தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கனவுலையோ இல்ல யார் மூலமாகவும் ஏதோ ஒரு தூரத்து சொந்தம், முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் எப்படியோ பேசி அதை தொடர்பு ஏற்படுத்தி அந்த குலதெய்வம் யாரு, இந்த ஊர்ல இருக்காங்க, இப்படி வழிபட்டாங்க அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டு குலதெய்வத்தை தெரிஞ்சிருக்காங்க. இது நிறைய நடந்திருக்குங்க. நான் சொன்னேன்னா மிகைப்படுத்துறேன் அப்படின்னு நினைப்பீங்க, கிடையாது, மிகைப்படுத்தல, ரொம்ப குறைச்சலாதான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே பிற, அதாவது மற்றவர்களுடைய, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க எங்க வீடியோ எடுத்துக்கோங்க மேடம், வீடியோ எடுத்துட்டு நாங்க பயனடைஞ்ச மாதிரி மற்றவர்களும் பயனடையட்டும், அதனால எங்க வீடியோ எடுத்துட்டு உங்க யூடியூப் சேனல்ல போடுங்க, உங்க ப்ராடக்ட் பத்தியும் சொல்றோம் நாங்க, அப்புறம் நாங்க பூஜை செஞ்சு என்னென்ன கிடைச்சது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு விளம்பரம் வேண்டாமே அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் தவிர்த்துக்கிட்டு வரேன். அப்படி செய்யக்கூடாது. நம்ம பிறரை காமிச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றது அது வேண்டாம். நான் சொல்றதை நீங்க நம்பி செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கும். இப்ப இந்த குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்துல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது. இந்த ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதம் இல்லையா, அதுவும் இந்த ஆடி மாதம் பக்தி மாதம்னே சொல்லலாம், ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில மாதங்கள் ஆன்மீக மாதங்களா இருந்தா கூட மார்கழி மாதம் ஆன்மீக மாதமாக இருக்கு, ஆடி மாதம் சொல்லலாம். நம்ம சில மாதங்கள் இப்படி மாதம் முழுவதுமே ஆன்மீக மாதமாக இருந்தா கூட இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா சிவசக்தி இணைவு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு அருளை வாரி வழங்குவாங்க.
அப்போ கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்திருந்தா நமக்கே எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, மகிழ்ச்சி கிடைக்கும். அது போல 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதம் முழுவதும் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பலன்களை அவர்கள் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அவங்க அருளை வாரி வழங்குவாங்க. அதனால இந்த மாதத்துல தான் பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள், பண்டிகைகள், வழிபாடுகள், விரதங்கள் எல்லாமே இருக்கு. அதனால இந்த ஆடி மாதத்துல கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் தொடங்கி 48 நாள்கள் செய்துட்டு வாங்களே, உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயம் அதுல நியாயம் இருக்கும் பட்சத்தில் நிறைவேறும். சரிம்மா, நீங்க இந்த ஆடி மாதம் 2வது வாரத்துல இந்த குலதெய்வ வழிபாடு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆரம்பிச்சு நாங்க 48 நாள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். 2ஆம் வெள்ளிக்கிழமை தொடங்கியும் செய்யலாம், 3வது, 4வது, 5வதுன்னு எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் தொடர்ந்து நீங்க 48 நாள் செய்யலாம். இப்ப இதுல கேட்பீங்க ஒரு சிலர், 48 நாள் எங்களாலாம் செய்ய முடியாதுமா, கொஞ்சம் கம்மி நாள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 நாள்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க 11 நாள்கள் ஆப்ஷன் இருக்கு. அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு 9 நாள்கள் ஆப்ஷன் இருக்கு. அதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் 3 நாளாவது இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். சரி, நீங்க 48 நாள்னு சொல்லிட்டீங்க, நாங்க 48 நாள் செய்யறோமா, எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, சாமியை கும்பிடுறது தவிர என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க வாழ்க்கையில, ஒரு நல்லது கிடைக்குதுன்னா நம்ம செய்யறதுல என்ன இருக்கு, அதுல சந்தோஷமும் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தது கேட்பீங்க, 48 நாள் தொடர்ந்து செய்யறோம்னு வைங்களேன், கல்யாணம் காட்சின்னு வரும், இல்ல ஏதாவது விசேஷம்னு வரும், நாங்க வெளியூர் போகணும்னா அப்ப அந்த பூஜை நின்றுமே, அப்ப பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க போயிட்டு வாங்க, எந்த விசேஷம்னாலும் கலந்துகிட்டு வாங்க, எந்த ஊருக்கு வேணாலும் போயிட்டு வாங்க, அடுத்த நாள்ல இருந்து தொடர்ந்து அப்படியே கவுண்டிங் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கட்டும். இதுல வீட்டுக்கு தூரமாயிட்டா கூட அந்த 5 நாள்கள் பிறகு அவங்க இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போலாம், தவறு கிடையாது. அது ஒரு இடர்பாடு வந்துருச்சு, இல்ல நம்ம அந்த பூஜை தொடர்ந்து பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணமே வேண்டாம். நீங்க 48 நாள்கள் கணக்கு, அதுக்குன்னு 48 நாள் கணக்கு சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு விதி விலக்கும் சொல்லிட்டாங்களே, நம்ம விட்டு எப்ப வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் செய்து முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து முடிப்பது ரொம்பவே நல்லது. அதனால இந்த இயற்கை எல்லாம் நம்ம தடுக்க முடியாது இல்லையா, இயற்கை உபாதை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 5 நாள் வர்றது இல்ல ரொம்ப தீட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த என்ன குழந்தை பெரிய விளையாடுறது தீட்டு இருக்கு, அப்புறம் இறப்பு தீட்டு இருக்கு, இந்த மாதிரி குழந்தை பிறக்கிற தீட்டு, இந்த தீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, அந்த நாள்ல கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அந்த நாள்களை தவிர்த்து பிறகு இது தொடர்ந்து செய்யலாம். இதில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்ப பாருங்க, எங்க வீட்டுல முக்கியமாக எங்க கணவர் வீட்டுல, அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா அவளுடைய தாய் வீட்டுல இருக்கக்கூடிய தீட்டு 16 நாள் தான் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னா, இதே கணவருடைய சம்பந்தப்பட்டவங்க யாராவது வீட்டுல தவறிட்டாங்கன்னு வைங்களேன், மாமனாரோ யாராவது தவறிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 30 நாள்கள் அந்த தீட்டு நம்ம கடைபிடிக்க வேண்டும். அந்த தீட்டு முடிஞ்ச பின்னாடி நம்ம இந்த குலதெய்வ வழிபாட்டை தாராளமாக செய்யலாம், வீட்டிலே செய்து கொள்ளலாம், செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேங்க. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரிதான். நம்ம 1 வருஷம் குலதெய்வ கோயில் போகக்கூடாதும்பாங்க, இறப்பு தீட்டு இருந்துச்சுன்னா. அப்ப போகாம இருந்து அதுக்கடுத்தது யாராவது பங்காளி அந்த மாதிரி போனாங்கன்னா மறுபடியும் 1 வருஷம் நீடிக்கும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, இப்போ சாஸ்திரம் கொஞ்சம் தளர்த்தி விட்டு 1 வருடத்திற்குரிய அத்தனை இது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு ஒரு 3 மாதம் கழிச்சு குலதெய்வ கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வடநாடுகள்ல நிறைய கடைபிடிக்கிறாங்க. 1 வருடம் எல்லாம் தள்ளி போட மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல விசேஷத்தை செஞ்சிருவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் போகும் மேற்கொண்டு அப்படின்னு. இந்த வழிபாட்டுல நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், குலதெய்வ கோயிலுக்கு போகணும், முடிச்ச பின்னாடி போயிட்டு பொங்க வச்சுட்டு அங்க பகவானுக்கு நம்ம போடுற பணம் இருக்குல்ல, அந்த குலதெய்வ வழிபாடு வீடியோவை நான் இங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸாக தர்றேன். அந்த வழிபாட்டு முறைப்படி பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நம்ம வஸ்திரம் சாத்துறதோ அந்த பணத்துல ஏதோ ஒன்று பகவானுக்கு செய்யணும், கடவுளுக்கு அந்த குலதெய்வத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இறப்பு தீட்டு இருந்தா 3 மாசம் கழிச்சு குலதெய்வ கோயிலுக்கு எங்க குடும்ப வழக்கப்படி போக முடியாது, 1 வருடம் கழிச்சு தான் போக முடியும். அப்போ செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க.
காசை மட்டும் எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல அந்த பானையில போடுற தினசரி மாத்திரை அரிசி இருக்குல்ல, 1 வருஷம் வரைக்கும் பூச்சி எல்லாம் வந்துடும். அதனால என்ன பண்ணுங்க, அந்த அரிசியை நீங்க ஏழை எளியவர்களுக்கு சமைத்து வீட்லயே சமைத்துட்டு, எந்த விதமான கலவை சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல சக்கரை பொங்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்க. நீங்களும் குடும்பத்துல எல்லாரும் சாப்பிடலாம். கட்டாயம் இதில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும். அப்போ நம்ம குலதெய்வ கோயில்ல போய் பொங்க வச்சு நாங்களும் சாப்பிட்டு அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் பிரசாதமா கொடுக்கணுமே, இந்த குலதெய்வ பூஜை விதிப்படி அப்படின்னு கேட்டீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 1 வருஷம் கழிச்சு போவீங்கல்ல, மீண்டும் ஒரு 3 நாளாவது இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு பிறகு அரிசியை கொண்டு போய்கிட்டு அங்க பொங்க வச்சு நீங்களும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். முன்னாடி செஞ்ச பலனுக்கும் இந்த 3 நாள்கள் செய்கிற பலனுக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அத்தனையுமே கிடைக்க பெற்று வாழ்க்கையில வளமாக இருப்பீங்க. இந்த குலதெய்வ பூஜைக்கு தேவையான பொருள்கள் மட்டும் இன்னொரு முறை நான் இங்க சொல்லிடுறேன். சிறிய மண்பானை, அதுக்கு மூடி, மேல மண் அகல் விளக்கு அல்லது பித்தளை அகல் விளக்கு. இப்போ அகல் விளக்கெல்லாம் புதுசாதான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்லயே பித்தளை அகல் விளக்கு புதுசா வச்சிருந்தீங்கன்னா, இல்ல பயன்படுத்தியதே இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். இல்ல நாங்க ஏற்கனவே பானை எல்லாம் வாங்கி வச்சு பூஜை செஞ்சிருக்கோங்க, திரும்ப புதுசா பானை வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. அந்த பானையை நல்லா அலசிட்டு மீண்டும் இப்ப தொடங்க போறீங்கல்ல, அதனால அந்த பானையில நீங்க என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி அந்த பானை, மூடி, விளக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த கீறல் விழாம இருக்கணும் பானை, அதெல்லாம் பாத்துக்கோங்க. சரிம்மா, நாங்க இது பானை மண்பானை இல்லாம பித்தளை செம்பு வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அழகான பித்தளை செம்பு இருந்துச்சுன்னா அந்த செம்புக்கு மேல மூடி வச்சு அதுக்கு மேல விளக்கு வச்சு நீங்க இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். தவறு கிடையாது. ஏன்னா மண்ணில இருந்து தான், மண்ணின் அடுத்த பரிணாம வளர்ச்சி எல்லாம் தான் இது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள் தான் இப்ப உலகத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களுமே. அதனால அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போன பின்னாடி நம்ம இது பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா சிலருக்கு அடிக்கடி இந்த குலதெய்வம், நான் சொன்ன பின்னாடி அடிக்கடி இந்த குலதெய்வ பூஜை செய்வது வழக்கமாக போயிருச்சு. அதனால இது பர்மனண்டாவே நம்ம பித்தளையில சொம்பு வச்சுக்கலாமே அப்படின்னு இவ்வளவு பெரிய சொம்பு நம்ம வீகாலேயே நிறைய பேர் வாங்கிட்டு அந்த குலதெய்வ வழிபாட்டை திரும்ப திரும்ப எப்பப்போ தேவையோ அப்ப எல்லாம் செய்துகிட்டு வர்றாங்க. சரி, இந்த குலதெய்வ வழிபாட்டின் முழு வீடியோவையும் 2-3 வீடியோவாக தந்திருக்கேன். அந்த வீடியோவை எல்லாம் பாத்தீங்கன்னா லிங்க்ஸாக சேர்த்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். மேற்கொண்டு நீங்க இருக்கின்ற தகவல்களை எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்க பெற்று நல்ல வளமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நானும் இங்க வேண்டிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்குமே பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்கின்ற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு சேரும். அதாவது நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கவனத்திற்கு சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். நான், என் கணவர், பிள்ளைகள் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தம்ப்நெயில்ல எல்லாம் ஒண்ணும் விளங்கலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோருக்கும் ஆப் ஸ்டோருக்கும் இருக்கக்கூடிய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும். அதை நீங்க பார்த்து டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அது தவிர பாத்தீங்கன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் அதுல தரப்பட்டிருக்கும். அது தவிர பொருள்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. அதற்கான போன் நம்பர், அட்ரஸ், கூகுள் ரூட் மேப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. இத்தனை சொன்ன பின்னாடி திரும்ப திரும்ப கமெண்ட்ல கேக்குறீங்க எங்கெங்க வாங்கணும், என்ன பண்ணணுங்க, எப்படி வரணுங்கன்னு. எல்லாமே வெப்சைட்லயும் இருக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. இன்னும் சில தகவல்கள் சொல்றேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது விஹா என்கின்ற பெயரையோ, என்னுடைய பெயரையோ, என்னுடைய ஷார்ட்ஸையோ நான் பேசிக்குவது போல ஏதாவது ஒரு கட்டிங் எடுத்து
அவங்க பொருளுக்கு ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். என்னுடைய பொருள்கள் விற்பனைக்கு என்னுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய விஹா கடையில மட்டும்தான் கிடைக்கும். இது போன்ற டூப்ளிகேட்டை தடுப்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்லையே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பொருள்கள் பார்க்கவும் வாங்கவும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த டூப்ளிகேட்டையும் நாட வேண்டாம், எந்த டூப்ளிகேட்டையும் பார்த்து ஏமாற வேண்டாம், இல்லைங்களா? சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.